இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொடுத்த தலைப்பு ரொம்ப அவசியமான, ஏன்னா எல்லாருமே இங்க வந்து நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். தலைப்பு என்னன்னு கேட்டா, இன்றைய சூழ்நிலையில் நம் பிள்ளைகளை இனிமேல் எப்படி வளர்க்க வேண்டும்? பெற்றோர்கள் திட்டி வளர்க்க வேண்டுமா? ஆசிரியர்கள் கொட்டி வளர்க்க வேண்டுமா? சமுதாயம் தட்டி வளர்க்க வேண்டுமா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. நிகழ்ச்சியை துவங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியின் நடுவர் திரு நாகை நாகராஜன் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறார். கொங்கு தமிழ் பேசுகிற எங்கள் தங்க தமிழர்கள் அன்போடு வணங்குகிற ஒரு மரியாதைக்குரிய மண் என்று சொன்னால் அந்த மண் இந்த கோவை மண் தான் என்கிற ஒரு நல்ல நினைவோடு இந்த கோவைக்கு ஒவ்வொரு முறை வருகிற பொழுதும் வந்து போகிற பொழுதும் நம் மனசுக்குள் ஏற்படுகிற ஒரு நல்ல உணர்வு என்னவென்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களோ இந்த கோயம்புத்தூரில் பொண்ணு எடுத்துருக்கலாம் போலக்கு. என்ன மரியாதையாக இப்போ யாரை பார்த்தாலும் வாங்க போங்க, நம்ம வீட்டிலலாம் வா உட்காரு அப்படி இருக்கிற தமிழகத்தில் அந்த மரியாதையை தந்தது மட்டுமல்ல, இந்த மண்ணிலே இருக்கிற மனிதர்களின் நினைவுகளை விண்வரைக்கும் எதிரொலிக்கிற அற்புதமான அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்கிற இந்த மண்ணின் மைந்தரை நினைத்தும், காரணம் இந்த உலகத்திலே இருக்கிற விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தியவர் மட்டுமல்ல, இந்த கோயம்புத்தூருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு, மனிதனுக்கு அடிப்படை தேவை 3: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதிலே நடுவிலே இருக்கிற வார்த்தை உடுக்க உடை என்பது. காரணம், உணவு உடலை வளர்க்கும், இருக்கிற இடம் நம்ம ஆசையை வளர்க்கும். ஆனால் வாழ்கிற மனிதனின் மானத்தை காப்பாற்றுவது அவன் அணிந்திருக்கிற ஆடை என்று சொன்னால், அந்த மானத்தை காப்பாற்றுகிற இந்த மண்ணை மனம் மொழி மெய்களால் வணங்கி, கெட்ட வார்த்தை பேசுறோம் திட்டுறீங்களே, நாங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, கெட்ட வார்த்தையை தான் பேசுறோம். பல முடிகள் விழுந்தா அதுக்கு பேரு வழுக்க, பல அடிகள் விழுந்தா அதுக்கு பேரு தாங்க வாழ்க்கை. இனிமேல் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா இந்த சமுதாயம் தட்டி கொடுக்கணும்னு தாங்க நான் பேசுறேன். இன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூறு பெத்தவங்களோட கடமையை சொல்லுச்சு சார். ஆனா இன்னைக்கு இருக்க பெத்தவங்கள கடனேன்னு தானே சார் பிள்ளைய வளர்க்குறாங்க. புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூறு பெத்தவங்களோட கடமையை சொல்லுச்சு சார். ஆனா இன்னைக்கு இருக்க பெத்தவங்கள கடனேன்னு தானே சார் பிள்ளைய வளர்க்குறாங்க. அதனாலதான் இந்த சமுதாயமே நாரி கிடக்கு. அதனாலதான் நான் பேச வந்திருக்கேன். இன்றைய சூழ்நிலையில் இனிமேல் குழந்தைகளை பெற்றோர்கள் தான் திட்டி வளர்க்கணும். வளர்க்கறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு பெத்த தாய் தகப்பனா இருக்கிறவங்க தான் தெரியும். நீயும் பின்னாடி வரதான் போற. கடனேன்னு வளர்க்குறமா அவங்கள, கடன்பட்டு வளர்க்குறேன்டா அவங்கள, பெற்றவங்க தான்டா தெரியும். ஐயா, எங்களோட முந்தைய தலைமுறையில 10 புள்ள பெத்தாலும் பக்குவமா திட்டி தங்களோட கஷ்டத்தை காட்டி வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க பெத்தவங்க ஒத்த புள்ளைய வச்சுட்டு அவங்க பண்ற அலப்பறை இருக்கே தாங்க முடியல சார். நான் ஒத்த புள்ளைய வச்சிருக்கேன், அவனுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் எந்த கஷ்டத்தையும் கண்ணில காட்ட மாட்டேன்னு சொல்லி வளர்க்கறங்காட்டி பிற்காலத்துல மலையளவு பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிக்க வேண்டியவங்க கடுகளவு பிரச்சனைக்கு காணாம போயிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் பெத்தவங்க திட்டி வளர்க்காதது தானே சார். ஒத்த பிள்ளைய கட்டி மேய்க்கணும்னு நினைக்கிற இந்த பெற்றோரை பத்தி இவ்வளவுதான் சொல்றீங்களே, மொத்த பிள்ளையும் கட்டி மேய்க்கிற ஆசிரியரை பத்தி இந்த சமுதாயம் எங்க சார் நினைக்குது சார்? ஆனா அந்த எல்லா குழந்தைங்களையும் ஆசிரியரால சரியா பாத்துக்க முடியும்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்க 40 நிமிஷம் தான் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. அதையும் கணக்கு எடுத்துட்டியா? பல முடிகள் விழுந்தா அதுக்கு பேரு வழுக்க,
பல அடிகள் விழுந்தா அதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை. இனிமேல் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா இந்த சமுதாயம் தட்டி கொடுக்கணும்னு தாங்க நான் பேசுறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இனி வர்ற இந்த சமுதாயத்துல பிள்ளைகள் நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னா இந்த சமுதாயம் தட்டி கொடுக்கணும்னு தாங்க பேசுறேன். ஐயா, பெற்றோர் ஆசிரியர் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா? பெற்றோர் அப்படிங்கிறது ஒரு வேப்ப மரம் மாதிரி, ஆனா ஆசிரியருங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த சமுதாயம் தாங்க ஒரு போதி மரம் மாதிரின்னு நான் சொல்றேன். அண்ணன் சொல்றாரு இந்த சமுதாயம் போதி மரமாமா. இன்னைக்கு சமுதாயம் எங்க சார் போதி மரமா இருக்கு? இன்னைக்கு சமுதாயத்துல இருக்க முக்காவாசி பேர் போதை மரமா சார். சிவபாலன், போதி மரம்னு சொன்னில்ல, போதி மரம் என்ன மரம் தெரியுமா? புத்தர் ஞானம் வாங்கிய மரம். அது போதி என்கிற இடத்துல இருந்த மரம். தம்பி சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வேப்ப மரம், ஆசிரியர்கள் ஆலமரம், சமூகம் என்பது இந்த உலகத்தை ஆளுகிற அரச மரம். அரச மரத்துக்கு பேர் தான் போதி மரம். நீ என்ன சொல்ற? போதி மரம்லாம் இப்போ போதை மரமாக போயிட்டு, அரச மரம் போதையை வளர்ப்பதினால் அரசே போதை மரமாக மாறி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது கவலை இருந்தால், ஏதேனும் சிந்தனை தடுமாற்றம் இருந்தால் 10 நிமிடம் அரச மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தால் உங்கள் மனம் தெளிவாகும். இதை சொன்னது எங்கள் வடக்கு பொய்கைநல்லூரில் இருக்கிற கோரக்க சித்தர் தான். முதலாக அரச மரத்தின் கீழ் இருந்து ஞானம் பெற்றவர். அதற்கு பிறகு 13 நூற்றாண்டுகள் கழித்து தான் கௌதம புத்தர் அரச மரத்துக்கு கீழே இருந்தார். அது போதி என்ற இடத்திலே இருந்த அரச மரமே தவிர போதி மரம் அல்ல. இப்போ ஒரு குழந்தை கீழே விழுக போச்சுன்னா அதுக்கு முன்னாடி போய் அந்த பெத்தவங்க அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சிட்டு கீழே விழுகிறாங்க. இது அந்த குழந்தைக்கு அவங்க செய்யற சர்வீஸா நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதுதான் சார் அந்த குழந்தைக்கு அவங்க செய்யற டிசர்வீஸ். ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒண்ணு விழுந்துதான் கத்துக்கணும்னா விழுந்து கத்துக்க விட்டுறணும் சார். அதனாலதான் பின்னாடி அவங்க பிரச்சனைனாவே தடுமாறி நிக்கிறாங்க. ஐயா, இப்போ ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா ஆசிரியர் வளர்த்திருக்க விதம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, சமுதாயம் வளர்த்து விட்டுருக்க விதம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, அப்பன ஆத்தாள நல்ல லட்சணமா வளர்த்திருக்காங்கன்னு பெத்தவங்கள தானே சார் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் இனிமேல் குழந்தைகளை பெற்றோர்கள் தான் திட்டி வளர்க்கணும்னு. ஆனா எப்படி திட்டி வளர்க்கணும்? ஒருவேளை வருங்காலத்துல நீ அரசியல்வாதி ஆனினா ஊரை அடிச்சு உலையில போடாதடான்னு திட்டி வளர்க்கணும். ஒருவேளை நீ அரசு அதிகாரி ஆனினா உன் கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்காதடான்னு திட்டி வளர்க்கணும். ஒருவேளை நீ டாக்டர் ஆனா அப்பாவி மக்களின் உயிர்களோட காசுக்காக விளையாடாதன்னு திட்டி வளர்க்கணும். ஒருவேளை நீ வியாபாரி ஆனினா உணவுப் பொருளையும் மருந்து பொருளையும் கலப்படம் செய்யாதேன்னு திட்டி வளர்க்கணும். தம்பி பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? வாழை பழுத்தா பூசைக்கு ஆகும், மாலை பழுத்தா அது எதுக்குங்க ஆகும்? அந்த கதையாலங்க தம்பி பேசிட்டு இருக்கிறாரு. வாழை பழுத்தா அது பூசைக்கு ஆகும், மாலை பழுத்தா அது எதுக்குங்க ஆகும்? அந்த கதையாலங்க தம்பி பேசிட்டு இருக்காரு. அண்ணா, நாங்க வீட்ல இருந்து வரையில பிஞ்சாத்தான் வரோம். ஆனா இந்த சமுதாயத்துக்குள்ள வந்த உடனே தான் எங்களை பிஞ்சிலேயே பழுக்க வச்சிடுறீங்களே. மொத்தத்துல நீ நல்ல குடிமகனா இருக்கணும்னு நினைச்சினா உன்னோட ஓட்ட காசுக்கு விக்காதடான்னு திட்டி வளர்க்கணும் சார். அப்படி திட்டி வளர்த்துட்டா போதும், இந்த சமுதாயமே நல்ல சமுதாயமா மாறிடும். ஐயா, ஆசிரியர்கள் கொட்டி வளர்க்குறாங்கன்னு பேச வந்திருக்காங்க. முதல்ல இன்னைக்கு ஆசிரியர்களோட நிலைமை எப்படி சார் இருக்கு? காலையில வீட்ல இருந்து வரையில அவங்க வேண்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. என்னன்னு, இன்னைக்கு நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயும் பிரச்சனையில மாட்டிக்காம பத்திரமா வீடு வந்து சேரணும்னு வேண்டிட்டு வர வேண்டியதா இருக்கு சார். பயலுவதான் வரப்பே கையில கத்தியோட வரான. பிள்ளைகளை இனிமேல் எப்படி வளர்க்க வேண்டும் பெற்றவர்கள்? திட்டி வளர்க்க வேண்டுமா பெற்றவர்கள், அல்லது ஆசிரியத்தை கொட்டி வளர்க்க வேண்டுமா, சமுதாயம் தட்டி வளர்க்குமா? திட்டி வளர்க்கனா நாசமா போக, கட்டில போக, அப்படி திட்டுறதுலாம் இல்லடா.
அனுபவத்தை சொல்லணும். அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், அம்மா அப்படிலாம் கஷ்டப்படுறா, உங்க அண்ணன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கான், இந்த பொண்ணை சாதாரண பண்ணலடா, இதுல வேர்வை இருக்கு ரத்தம் இருக்குன்னு சொல்லி 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 வளர்க்கணும். அது பெத்தவங்க கடமை. கொட்டின தலைமையில வந்து நங்கு நங்குன்னு கொட்டுறது இல்லை, அறிவை கொட்டணும். இல்லாத மூலையில கூட இந்த ஆசிரியர் அறிவை கொட்டி வளர்க்கணும்னு சொன்னேன். தட்டி வளர்க்குறதுன்னு சமுதாயம் என்ன திரும்ப தட்டணும், உங்ககிட்ட திறமைகள் இருந்தா உன்னை ஊக்கப்படுத்தணும். அதுதான் தட்டி வளர்க்கணும்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்டா ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு கேட்டால் ஒன்று லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிடுறான், இல்லை ஆசிரியரை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறா சார். ஐயா, ஒரு உண்மை என்னன்னா, ஒரு கண்டிப்பான ஆசிரியரின் கை கட்டப்படும் போது வருங்கால குற்றவாளியின் கை அவிழ்க்கப்படுகிறது. சூப்பர், ப்ளீஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். குழந்தைங்க நாங்க கெட்ட வார்த்தை பேசுறோம் திட்டுறீங்களே. நாங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, கெட்ட வார்த்தையை தான் பேசுறோம். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.